Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 7ல இருக்க பிளாக்ஸ் அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். So first blogனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பார்க்க போறது வெப் பிளாக்னா என்ன அத பத்தி தான் பார்க்க போறோம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான டீடைல்ஸ்ல நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பிளாக் அப்படிங்கிறது சோ வந்து ஒரு பர்சன் இல்ல அப்படினா ஒரு கம்பெனி. ஓகேங்களா? சோ டெய்லி என்ன நடக்குது, ஸோ ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தினைக்கு என்ன பண்ணுறாங்க, டெய்லி வந்து என்ன ரொட்டீன் பண்ணுறாங்க, எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் போடுவாங்க. இதுவே பார்த்தா ஒரு கம்பெனியாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி என்ன ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, என்ன ஆஃபர்ஸ் போகுது, ஸோ இந்த மாதிரியான என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸை வந்து தன்னோட யூசர்ஸ்க்காக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்று ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா கான்வர்சேஷன் ஃபார்மேட்டில் இந்த ஏதாவது ரெண்டு ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ ஒரு பியூட்டி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பியூட்டி கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ சேல்ஸில் இருக்குது அப்படின்னா இன்னைக்கான சேல்ஸில் என்ன இருக்குது, என்ன ஆஃபரில் போகுது, தென் வந்து எந்த டைம் வரைக்கும் போகுது, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரியானதான் தினைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளாக் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு வெப்சைட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நமக்கு வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு மேலே வந்து ஹெட்டர்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டரில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ்லாம் தருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு ஏதாவது மெனூஸ் வேணும், இல்லை யூசர் கிளிக் பண்ணணும், இல்லை ஏதாவது அவங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன தரலாம்னா ஹெட்டரில் தரலாம். அடுத்து பார்த்தோம்னா மெயின் கண்டென்ட். இந்த மெயின் கண்டென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன லேட்டஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஹைலைட் பண்ணோம், அந்த மாதிரி கண்டென்ட்டில் வந்து நம்ம வந்து மெயின் கண்டென்ட்டில் தரலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா சைட் பார். ஸோ இந்த சைட் பாரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது, இல்லை வந்து ஏதாவது ஃபேவரட் கண்டென்ட், இல்லை வந்து ட்ரெண்டாக போகுது அது யூசர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம சைட் பாரில் தரலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கீழே ஃபூட்டரில். ஸோ இந்த ஃபூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ரிலேட்டட், இல்லை அப்படின்னா அந்த அந்த பிளாகுக்கு ரிலேட்டடானது கீழே நம்ம தரலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரைவசி பாலிசி, கண்டென்ட் பேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை எங்கே தரலாம் அப்படின்னா பிளாக் அப்படிங்கிறதுல தரலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளாகை தினைக்கும் பண்ணியும் மணி ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் இதை வந்து ரெகுலராக பார்க்குற கஸ்டமர்ஸால் அந்த கம்பெனிக்கோ இல்லை அந்த ப்ரைவேட் பர்சனுக்கோ எல்லாம் ஒரு இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாகை ரைட் பண்ண தெரிஞ்சால் போதும், இதை வச்சு நம்ம ஏர்னும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.